நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா சிறப்பு அலங்காரத்துடன் யாழி வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். வெண்ணெய் தாழி அலங்காரத்திலும் குதிரை மீது உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியான குரு பகவான். தமிழகம் மற்றும் புதுவை மாநிலத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற பெயர்ச்சி விழா காட்சிகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் விருப்பண திருநாள் விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ நம்பெருமாள் யாழி வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 3ஆம் நாள் மாலை சவுகார் மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு மாணிக்க வைர அபயம் தந்து மார்பில் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து நீலநாயக்க பதக்கம் நிறுத்தி பச்சை பட்டாடை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் காசு மாலையும் நவரத்ன காதணிகளோடு முத்துவளைய கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு யாழி வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சவுகார் மண்டபத்திலிருந்து உற்சவரை வெளியே சுமந்து வந்தனர். ஈட்டியுடன் யாழி வாகனத்தின் மேல் அமர்ந்தபடி கோவிலை நோக்கி புறப்பட்டார் ஸ்ரீ நம்பெருமாள். வடக்கு சித்திரை வீதி, கீழ சித்திரை வீதி மற்றும் தெற்கு சித்திரை வீதிகள் வழியாக உலா வந்த எம்பெருமானை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல தீப்பந்த ஒளியில் காட்சி தந்தபடி உலா வந்த உற்சவரை ஆலயத்தின் உள்ளே அழைத்து வந்து ரங்கவிலாச மண்டபம் எதிரே நிறுத்தி திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. கோவில் யானைகள் வணங்க பக்தர்கள் தரிசிக்க உற்சவரை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 8ஆம் நாள் காலை மாடவீதியில் பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர உற்சவருக்கு வெண்ணெய் தாழி அலங்காரத்துடன் பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த அலங்கார பிரியனுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். வெள்ளி குடத்தில் வெண்ணையும் திருக்கரங்களில் வெண்ணெய் உருண்டையும் ஏந்தி திருமுடியில் மயில் பீலியுடன் குழந்தை கண்ணனாக ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி அருள் புரிய தனி பல்லாக்கில் எழுந்தருளிய உபய நாச்சியார்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். இதையடுத்து அன்று மாலை உற்சவர் பார்த்தசாரதியை தங்க கேடயத்தின் மேல் நிறுத்தி வெள்ளி திருக்குடை பிடித்து ஆலவட்டமும் சாமரங்களும் வீசியபடி கோவிலிலிருந்து சுமந்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சுவாமிக்கு நுழைவாயில் ஆராதனை நடைபெற்றது. சர்வ அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி அருள் புரிந்த உற்சவருக்கு பக்தி உலா துவங்கியது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுவாமியை சுமந்து கொண்டு ஒய்யார நடை நடந்து பக்தி உலாவை சிறப்பாக நடத்தினர். பிறகு சுவாமியை குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து திருக்குடைகள் பிடித்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நாயக்கர் தலைப்பாகை அணிந்து கையில் சாட்டையும் சர்வாபரணங்களும் அணிந்து அழகாக காட்சி தந்தபடி ஸ்ரீ பார்த்த சாரதி இடது கையால் குதிரையின் லாடத்தை பிடித்தபடி உலாவர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். அத்தியாபக கோஷ்டி பிரபந்தம் சேவித்தபடி முன்னே செல்ல வேத கோஷ்டியினர் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். குதிரை வாகனத்தின் மேல் உலா வந்து அருளிய ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். நிறைவாக கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் மற்றும் தஞ்சை மாவட்டம் திட்டை குரு பரிகார ஸ்தலங்களில் பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. குரு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் குரு பகவானை தரிசித்தனர். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியடைந்த ஸ்ரீ குரு பகவானுக்கு விசேஷ அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காண்பிக்கப்பட்டது.
தொடர்ந்து திருநாமங்கள் கூறி நறுமண மலர்களால் அர்ச்சனையும் செய்து நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. குரு பரிகார ஸ்தலமாக விளங்கும் தென்குடி திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் நடுவே அமைந்துள்ள குரு பகவான் சன்னதி முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு மங்கள வாத்தியங்களோடு பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஸ்ரீ குரு பகவான் சன்னதியை அடைந்ததும் பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ குரு பகவான் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர கோபுர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் திருமுக அலங்காரத்தோடு அருள் புரிய தீபம் சமர்ப்பித்தனர். சித்திரை மாத திருவோணத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் ஸ்ரீ நடராஜருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை காட்சிகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அருள்மிகு வேதநாயகி அம்பாள் சமேத சோழீஸ்வரர் கோவிலில் அருள்மிகு சிவகாமி உடனுரை ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு விசேஷ அலங்காரம் செய்து கோவில் வளாகத்தில் மேடை மீது நிறுத்தி அஷ்டோத்தர நாமங்கள் கூறியபடி வில்வம் மற்றும் உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் தீபம் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆடல் நாயகனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ நடராஜர், அருள்மிகு சிவகாமி அம்மை மற்றும் மாணிக்க வாசகருக்கு திருவோணத்தை முன்னிட்டு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் தோரணங்களுடன் சுவாமிக்கு ருத்ராட்ச மாலையும் அணிவித்து மஞ்சள் குங்குமமும் இட்டு அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு ஆரத்தி காட்டி ஷோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் பல்வேறு தீபங்களுடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஆடல் நாயகி சிவகாமிக்கும் ஆடல் நாயகனான நடராஜமூர்த்திக்கும் அருகே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஹோமம் வளர்த்து மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பக்தர்கள் தரிசிக்க உற்சவர்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள அருள்மிகு விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் சித்திரை மாத திருவோணத்தை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், விபூதி, பன்னீர், சந்தனம் ஆகியவற்றாலும் சகஸ்ரதாரை வழியே புனித நீராலும் அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நடராஜருக்கு தங்க கவசத்துடன் ஆபரணங்கள் பூட்டிய அம்பிகைக்கு பச்சை பட்டுடுத்தி அலங்கரித்து சரங்கொன்றை மலர்ச்சரங்கள் வைத்து அலங்காரம் செய்து தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து குடை சத்தியம், விசிறி விச்சன்னம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து வில்வத்தால் அர்ச்சித்ததும் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நடராஜ பெருமானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவில் வளாகத்தில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரம்மாண்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு ஆரத்தி காண்பித்ததும் கலசங்களை சுமந்து கொண்டு கோவில் வலம் புறப்பட்டனர். மேடை மீது ஸ்ரீ நடராஜர், அருள்மிகு சிவகாமி அம்மை மற்றும் மாணிக்க வாசகர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆடல் வல்லோனுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து சகஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். பிறகு சன்னதியில் விசேஷமாக அலங்கரித்து தெய்வங்களை அமர்த்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதிகள் காட்டப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்து நிறைவாக விடையாற்றி விழா நடைபெற்று வருகிறது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பக்தோசித பெருமாளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர்.
தெய்வங்களுக்கு வெண்ணிற பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் திருமார்பில் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து நறுமண மலர் கிரீடங்கள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். உற்சவர்களுக்கு திருக்குடை பிடித்து சாமரங்கள் வீசியபடி கோவிலை சுற்றி வந்ததும் ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நீராஜனம் சமர்ப்பித்து உற்சவர்களை ஆலயத்தின் உள்ளே மீண்டும் அழைத்துச் சென்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியானதை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவை மாநிலத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் சிறப்பாக நடைபெற்ற பெயர்ச்சி விழா காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற வடக்கு முகம் பார்த்து அமர்ந்தருளும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோவிலில் ரிஷப வாகனத்தின் மேல் உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜையை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து குண்டத்தில் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி எடுத்து வந்து மூலவருக்கு சமர்ப்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு வேதநாத ஈஸ்வரர் கோவிலில் 9 அடி உயரம் கொண்டு அமர்ந்தருளும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனிடையே கலச பிரதிஷ்டையுடன் ஹோம பூஜை துவக்கப்பட்டது. பக்தர்கள் மூலிகை பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டத்தில் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கலசாபிஷேகமும் செய்து ஆரத்தி காண்பித்ததும் மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தீப ஆரத்திகளோடு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து நட்சத்திர ஆரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் தாமரை பீடத்தின் மேல் கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் யாக பூஜையை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஆலயத்தில் வீற்றிருக்கும் தென்முக கடவுளுக்கு பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே முரப்பநாடு பகுதியில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் கோவிலில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தென்முக கடவுள் முன்பு பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோம பூஜையை துவக்கினர். 108 சங்குகளில் புனித நீர் நிரப்பி நெல் மீது சிவலிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்திருந்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடத்தி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கமலாம்பிகை உடனமர் காயரோகணேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் குரு பகவானுக்கு வெள்ளி கவசம் சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ குரு பகவானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். கோவில் வளாகத்தில் செவ்வாடையுடன் சர்வாபரணங்கள் அணிந்தபடி வெள்ளை யானை வாகனத்தின் மேல் அமர்ந்திருந்த குரு பகவானுக்கு அர்ச்சகர்கள் மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகள் செய்து தீபம் காண்பித்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறையில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலில் மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களுடன் வஸ்திரங்கள் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து வந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மற்றும் சுயம்பு குரு பகவானுக்கு கலசாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு விசேஷமாக அலங்காரம் செய்து தீபங்கள் காட்டப்பட்டன.
எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலில் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளி கவசம் அணிவித்து வெண்பட்டு கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு நட்சத்திர ஆரத்தி காட்டப்பட்டது. சன்னதி முன்பு சிறப்பு அலங்காரத்துடன் வீற்றிருந்த உற்சவருக்கும் மகாமங்கல ஆரத்தி காண்பித்ததை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள அருள்மிகு வதாரண்யேஸ்வர சுவாமி கோவிலில் வெள்ளி கவசத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு தீபாரதி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் நின்றருளும் ஸ்ரீ ஞானாம்பாளும் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி உற்சவர் அழகாக அருள் புரிய ஆரத்தி காண்பித்தனர். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு விபூதி காப்பு சாற்றி கவசத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து தென்முக கடவுளுக்கு மகாமங்கல ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. புதுச்சேரியில் இருக்கும் திருக்காஞ்சி கெங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் நவ கிரகங்களுடன் எழுந்தருளியுள்ள குரு பகவானுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனிடையே கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் மங்கள வாத்தியங்களோடு கடம்புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் நவகிரக குரு பகவானுக்கு கலசாபிஷேகமும் செய்தனர். பிறகு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் வெட்டிவேர் மாலை சூட்டி அலங்கரித்து தேங்காய் பழம் நிவேதித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழாவை முன்னிட்டு பூங்கரக ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலிலிருந்து திருக்குடைகளை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். தென்குளக்கரை பகுதியில் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பூங்கரகத்தை சுமந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் புடைசூழ மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு பூங்கரகத்தை பம்பைகள் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சுமந்து வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியே வந்த பூங்கரகத்தை ஏராளமான பக்தர்கள் ஆரவாரத்துடன் ஆட்டம் ஆடியபடி வழிபட்டனர். நிறைவாக கோவிலை அடைந்ததும் மூலவர் சன்னதியில் பூங்கரகம் சேர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய உற்சவத்தின் ஒரு பகுதியாக சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ கோதண்டராமர் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு நீல கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டி ஒட்டியானத்துடன் காசு மாலை, இரட்டை கிளி பதக்கம், மாங்காய் ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவித்து மூக்குத்தி புல்லாக்குடன் திருமுடியில் சாய கொண்டை நிறுத்தி சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்துராயும் வைத்து கையில் கிளித்தந்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாராக அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஆண்டாளாக அருள் பாலித்த ஸ்ரீ கோதண்டராமர் முன்பு நிலை கண்ணாடியும் வைக்கப்பட்டிருந்தது. வண்ணமயமாக பல்லாக்கில் எழுந்தருளிய உற்சவரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ கோதண்டராமர் முன்பு பிரபந்தம் சேவித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். கோதை நாச்சியாராக பல்லாக்கில் உலா சென்று வந்த உற்சவர் மீண்டும் கோவிலை அடைந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே மாரியூரில் அமைந்துள்ள அருள்மிகு பூவேந்தியநாதர் கோவிலில் தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மனை கைப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டி ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு அம்மனை பின்தொடர பெண் அழைப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பிறகு மேடை மீது உற்சவர் அருள்மிகு பூவேந்தியநாதருடன் பிரியாவிடை அம்மன் வீற்றிருக்க அருள்மிகு பவள நிறவள்ளி அம்பாளும் எழுந்தருள திருமண வைபவத்தை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி பிரியாவிடை மற்றும் பவள நிறவள்ளி அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் செய்தனர். இதையடுத்து மாலை மாற்றுதல் வைபவமும் நடத்தப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வாரணம் ஆயிரம் உள்ளிட்ட முறைப்பாடுகள் சிறப்பாக நடத்தப்பட்டு உற்சவமூர்த்திகளுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர்.
நிறைவாக கோவிலில் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த ஸ்ரீ பவளநிறவள்ளி அம்பாளுக்கும் சந்தனக்காப்பு சாற்றிக் கொண்டு திருமுகத்துடன் அருள் புரிந்த அருள்மிகு பூவேந்தியநாதருக்கும் தீபாரதி காட்டப்பட்டது. குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள ஆலயங்களில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் குரு பகவானுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகள் இதோ உங்களுக்காக. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் இருக்கும் அருள்மிகு கருமாரியம்மன் கோவிலில் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டம் அமைத்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோம பூஜையை துவக்கினர். பக்தர்கள் மூலிகை பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் சிவாச்சாரியார்கள் அவற்றை குண்டத்தில் இட்டு ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு நவகிரக சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் குரு பகவானுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள அருள்மிகு காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் மூலிகை பொருட்களுடன் நெய் சேர்ப்பித்து யாக பூஜையை சிறப்பாக நடத்தினர். தேனியில் இருக்கும் வேதபுரி அருள்மிகு பிரபஞ்ச தட்சிணாமூர்த்தி வித்யாபீடத்தில் குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு உற்சவரை மஞ்சள் பட்டுடுத்தி முல்லை மலர் மாலையுடன் சந்தன குங்குமம் இட்டு அலங்கரித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். மூலவர் ஸ்ரீ பிரபஞ்ச தட்சிணாமூர்த்தி வெள்ளி கவசத்துடன் வண்ண பட்டாடை அணிந்து அருள் பாலிக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கும் உற்சவருக்கும் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோவிலில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கோவில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் தென்முக கடவுளுக்கு பஞ்சாமிர்தம், தேன், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் கட்டி வெள்ளி கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை சாற்றி அலங்கரித்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் நவ கிரகங்களுடன் அருள் பாலிக்கும் ஸ்ரீ குரு பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து பலவித பத்திரங்கள் மற்றும் மலர்கள் கொண்டு அஷ்டோத்திர நாமங்கள் கூறியபடி அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து கொண்டை கடலை மாலைகள் சாற்றி நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கோபுர தீபம் உள்ளிட்ட தீபாரதிகள் காட்டப்பட்டன. சேலம் பலப்பட்டறை அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மகா குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து வஸ்திரங்களுடன் மூலிகை பொருட்கள் சேர்ப்பிக்கப்பட்டு ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நவகிரக சன்னதியில் உள்ள குரு பகவானுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் பலவித திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தேவகுருவுக்கு மஞ்சள் சாற்றி வஸ்திரம் கட்டி கொண்டைக்கடலை மாலைகளுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தேங்காய், பழம் நிவேதித்து குரு பகவானுக்கு தூபத்துடன் தீபாரதிகள் காட்டப்பட்டன. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மேடை மீது புனித நீர் அடங்கிய கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் உற்சவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் அருகே எழுந்தருளியிருந்த சனகாதி முனிவர்களுக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து உற்சவரை விசேஷமாக அலங்கரித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நவ கிரகங்களுடன் எழுந்தருளியுள்ள குரு பகவானுக்கும் கலச நீர் ஊற்றி அபிஷேகம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர்.
முயலகன் மீது வலது காலை வைத்து இடது காலை மடித்து அமர்ந்து ஜெபமாலையும் ஏந்தி அருள் புரியும் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட தீபாரதிகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா சிறப்பு அலங்காரத்துடன் யாழி வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். வெண்ணெய் தாழி அலங்காரத்திலும் குதிரை மீது முலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியான குரு பகவான். தமிழகம் மற்றும் புதுவை மாநிலத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற பெயர்ச்சி விழா காட்சிகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.